கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறுகதை. ஒரு அரசருக்கு 3 மகன்கள் இருந்தார்களாம். தனக்கு பின் நாட்டை யார் கையில் கொடுப்பது என்பதற்காக அவர்களை அழைத்து ஒரு போட்டி வைத்தார். காட்டுக்கு சென்று ஒரு சாக்கு நிறைய 3 வாரங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு ஏழைக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த மூட்டையை எனக்கு பிரித்து காட்ட தேவையில்லை என்றார் அரசர். மகன்கள் 3 பேரும் காட்டுக்கு சென்றனர். மூத்தவன் மரத்தில் ஏற நல்ல பழங்களை பறித்து மூட்டையை கட்டினான். 2வது மகன் சோம்பல் பட்டு கீழே கிடந்த அழுகிய பழங்களை பொறுக்கி மூட்டையை கட்டினான். 3வது மகனோ ஏழைக்குத்தானே கொடுக்க போகிறோம் என்று அலட்சியமாக கீழே கிடந்த குப்பைகளை அள்ளி மூட்டையாக கட்டினான். 3 பேரும் ராஜாவினிடம் நிற்க, அவரோ அந்த ஏழைகள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். 3 வாரங்களுக்கு ஒரு அறையில் 3 பேரை அடைத்து வையுங்கள் என்றாராம். மூத்தவன் நல்லவைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தான். 2வது மகனோ அழுகியவற்றை சாப்பிட்டதால் உடல் நல குறைவுற்றான். 3வது மகனோ உணவின்றி மரித்தே விட்டானாம். எனவே 1வது மகனே அடுத்த அரசனானான். வேதாகமத்திலும் நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று கூறப்பட்டு இருக்கிறது. அதனால் இயன்ற மட்டும் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய முற்படுவோமா? கர்த்தர் இந்த சிறுகதையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.